சரி வந்துட்டான் ஒசாமா பின் ரொம்ப ஹாப்பி. அதாவது ஆக்சுவலி ஒரு பைக்குக்காக 4 மாதம் வெயிட் பண்ணுறதுங்கிறது பைக்கர்ஸ் தான் அந்த ஃபீலிங் வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஆமாம், கடைசியாக ஃபைனலாக வந்து நமக்கு பைக் கையில் கிடச்சிட்டு. பட் நம்ம ட்ரீம் பண்ண அந்த பைக் இல்லை, வேறு பைக்கு. அதுவும் ஓகே, அது வந்து நல்ல, அது கூட நம்ம வாழ்றதுக்கு பழகிட்டோம். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா, அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். ஒரே நாளில் வாழ பழகிட்டோம். ஸோ அந்த பைக்கோட தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம எது நடந்தாலும் நல்லதுக்கேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நடந்ததும் எனக்கு கொஞ்சம் நல்லதாக நடந்திருக்கு. அது இல்லைன்னா இதை எடுத்தோம், இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதுவும் அட்வென்ச்சர். இப்போ நான் வந்து அடுத்ததாக ஒரு ரைடு போகிறேன். ஸோ அந்த ரைடுக்கு இது வந்து நல்ல மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை பற்றி வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி இருக்குன்னு கேளு. இது பார்த்தீங்கன்னா எஸ்டி அட்வென்ச்சர் அப்படிங்கிற மாடல். எஸ்டி வந்து 2022 வருஷம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ஒரு 3 மாடல் பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. எஸ்டி ஸ்கிராம்ப்ளர், அப்புறம் எஸ்டி ரோட்ஸ்டர், அப்புறம் எஸ்டி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொரு டைப் ஆஃப் ரைடிங்க்கு அதுக்கேற்ற மாதிரி. அதில் வந்து இந்த பைக் வந்து அட்வென்ச்சர் பைக்கு. கிட்டத்தட்ட அப்படியே ஹிமாலயனை காப்பி பண்ணி தான் இருக்கும். அந்த மாடல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் தான், மாற்றிக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாடலை எடுத்துக்கிட்டு, ஆனால் அவங்க இன்ஜின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவோட ஜாவா இன்ஜின். அதில் கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் பண்ணி பவர் பார்த்தீங்கன்னா 30.2 PHP பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது 7500 RPMல. அண்டு டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 24 என்னமோ ஏதோ பண்ணுது. இன்ஜின் வைஸில் பார்த்தீங்கன்னா செமையாகவே இருக்குது. வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குது. ரேடியேட்டர் கூலிங்கு ப்ளஸ் அதான் லிக்யூட் கூலிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு. ஆமாம், அதில் ஹிமாலயனில் லிக்யூட் கிடையாது, வெறுமனே ஏர் கூல்டு மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்தில் இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. லாங் டிரைவ் போகும்போது நமக்கு நல்லாவே இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். அந்த ஒன்று கண்டிப்பாக. அப்புறம் சீட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஹிமாலயன் மாதிரியே தான் சீட்டிங்கும். பட் ஆனால் அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஹிமாலயனை விட. ஆனால் அது நல்லா நல்லா இருக்கும். ஆமாம், அது நல்லா. இதுவும் ஓகே. ஸ்ப்ளிட்டர் சீட் தான் இது. நம்ம சைலன்சரும் பார்த்தீங்கன்னா நல்லா அப் சைடில் இருக்குது. நம்ம அட்வென்ச்சர் பண்ணும்போது, ஆஃப் ரோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கேக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீல் கொடுக்கல. அது எப்போவுமே அட்வென்ச்சர் பைக்ஸுக்கு வந்து எப்போவுமே அலாய் வீல் கொடுக்க மாட்டாங்க. இல்லை நோ டவுட். அருண் ப்ரோ வந்து இது டியூப்லெஸ் டயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ப்ரோ, ஹிமாலயனில் வந்து டியூப்லெஸ் கிடையாது. இதில் வந்து டியூப்லெஸ். பட் மெல்லிஸாக ஒரு டியூப் இருக்கும். ஆமாம், மெல்லிஸாக இருக்கும். அந்த டியூப்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆச்சுன்னா கொஞ்சம் காற்று அடிச்சுட்டு ஒரு 15 கிலோமீட்டர் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபோக்ஸ் வீலாக இருந்தாலும் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய நல்ல ஆப்ஷன். ஓகே. டிஸ்பிளே வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதை வந்து டில்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி மாட்டிக்கலாம். ஆன் பண்ணி காட்டு. நம்ம வண்டி வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு நம்ம கண்ணம் பார்த்து இருக்கலாம். அப்புறம் நின்றுக்கிட்டு ஓட்டுறோம். ஸ்டாண்டிங்கில் வந்து ஆஃப் ரோடில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே திருப்பிக்கலாம்.
டிஸ்பிளே வந்து சூப்பராகவே இருக்குது. அந்த டிஸ்பிளேவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளூடூத் இருக்குது, ஆக்சுவலி ஏபிஎஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, இந்த எஸ்டிங்கிற லோகோ இருக்குது. அந்த அதில் லோகோ மட்டும் தான் வரும். ஆமாம், இதில் லோகோ மட்டும் தான் வருங்க. ஓகே ஓகே. பெட்ரோல் எவ்வளோங்கிறது இருக்குது, கியர் இண்டிகேஷன் இருக்குது. ஹிமாலயன்லேயும் கியர் இண்டிகேஷன் இருக்குது, இங்கே இண்டிகேஷன் இருக்குது. இது ஆர்பிஎம் மட்டும் தான் இருக்குது. ஃபுல்லாகவே டிஜிட்டல் மீட்டர் மட்டும் தான் இது. ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டாண்டு இதுவும் இருக்குது, சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷனும் இருக்குது. ஓகே. அப்புறம் ஒரு ரைடிங் மோட்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 மோட் இருக்குது. ஆமாம், 3 மோட் இருக்குது. ஒன்று ரோடு மோடு, அப்புறம் ஆஃப் ரோடு மோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அப்புறம் பெட்ரோல் இண்டிகேஷன் இருக்குது, நியூட்ரல் அது இது எல்லாமே இருக்குது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா இப்போ போட்டிருக்கிறேன், என்னோட ரைடுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர் ப்ரூஃப் போபோ. ஆமாம், வாட்டர் ப்ரூஃப் போபோவோட கியர் இது இருந்ததுன்னா நமக்கு வந்து ரைடிங்கில் மேப் பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும். ஆமாம், மழை பெஞ்சாலும் குளிர் அடித்தாலும் வண்டி போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஹசார்ட் லைட்டு. ஆக்சுவலி ஹசார்ட் லைட் வந்து நம்ம ஹிமாலயனில் கிடையாது. இப்போ ஒரு ஹிமாலயனில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பட் பழைய ஹிமாலயனில் கிடையாது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். அப்புறம் த்ராட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அந்த அதுலேயுமே எஸ்டிங்கிற லோகோலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பிராண்டிங் தான். ஆமாம், ஹேண்ட் வைசர் வந்து நான் போட்டது. நான் வண்டியோட வந்திருக்கோன்னு நினச்சேன், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் போட்டது. இதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான் வரும். இது வண்டியோட வரதானே ப்ரோ? வண்டியில் வரும், பட் ஆனால் இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் நம்ம பே பண்ண வேண்டியது. ஓ, எவ்வளோ பே பண்ணீங்க? பே பண்ணியிருந்தேன் நான். அப்பா. ஆனால் ஹிமாலயனில் வந்து இது டிஃபால்ட்டாகவே வரும், அதுக்கெல்லாம் காசு கிடையாது. ஓகே ஓகே. நீங்கள் போடுற ப்ராடக்ட்டுக்கு இவங்க தனியாக சம்பளம் போடுறாங்க. கேரளாவில் போனால் சோத்துக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக காசு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது பார்த்துடுங்க. ஆமாம் ஆமாம், யூஎஸ்பி சார்ஜ் பாயிண்ட்டும் அப்புறம் டைப் சிக்கு பாயிண்ட்டும் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். 1 வோல்ட் தான் நமக்கு வந்து சார்ஜ் போட முடியும், 12 வோல்ட் கிடையாது. 12 வோல்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் முக்கியமான மோட்ஸ் வந்து இந்த இருக்குது. இந்த சுவிட்ச் வந்து அழகாக கேடிஎம்ல வர்ற மாதிரி மோடு மாற்றுறதுக்கு உண்டான சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. ஆர்னு அப்புறம் பாஸ் சுவிட்ச் அது இதெல்லாமே இருக்குது. எல்லாம் நார்மலாக எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி தான். பெருசாக சொல்ல வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக மிரர்ஸ் வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்குதுங்க. இந்த கேடிஎம்மோட டிசைன் கிட்டத்தட்ட இருக்குது. வைப்ரேஷன் வந்து வண்டியில் கிடையாது மோஸ்ட்லி, அதனால கண்ணாடி வந்து வைப்ரேஷன் ஆகிறது இல்லை. நல்லா பின்னாடி வர்ற கிளியராக விசிபிலிட்டி காட்டுது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த வண்டியில் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து வந்துருவோமா? சரி, ஓகே ப்ரோ. என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஹெட்லைட் கிரில் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குங்க. அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பைக்கு தேவையான லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் கார்டு ப்ரோ வந்து போட்டிருக்காங்க. நான் இது வண்டியோடே வந்து வருதுன்னு நினச்சேன். லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ரோ. மிரரு வண்டியோட வருது. ஆமாம், கண்ணாடி வருது. வைசர் வந்து வண்டியோட தான் வருது. நல்லா இருக்கு. இது கேடிஎம் அட்வென்ச்சர் மாதிரியே நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். இது அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஒரே பொசிஷன் தான். ஆமாம், ஒரே பொசிஷன் தான். ஓகே ஓகே. அப்புறம் போபோவில் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டேங்க் பேக், மேக்னெட் டேங்க் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், அவ்வளோதான். இப்போ தான் வண்டியோட அழகே தெரியுது, அந்த எஸ்டி அட்வென்ச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பம்பர் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 6000 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காங்க, அதோட ஃப்ரீயாக வரதில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க டாப் பாக்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 32 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸு ஜிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேடில் ஸ்டே வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியோட வரது தான், ஆனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எல்லா பைக் ரைடருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கு டைப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பஞ்சு ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டாமினாரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் 4 இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் செக்ஷனுக்குள்ள டயர் தான், சூப்பராக இருக்குங்க. பட்டன் கிரிப்பு வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா C8 வருது, பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா C8 போட்டிருக்காங்க. டாமினார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்க்கு பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொம்போ பிரேக்ஸ் வந்து. ஸோ உண்மைக்கும் சூப்பருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் ஷேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குங்க வண்டி. ஸோ உண்மைக்கும் ப்ரோ ரைடு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் அடுத்த ரைடு? இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்ச் 31 நார்த் ஈஸ்ட், அதாவது கன்னியாகுமரி டு மியான்மர் ரைடு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த அட்வென்ச்சர் வண்டியை வாங்கியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லாருமே. என்னோட
என்னோட சேனலை ப்ரோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நார்த் ஈஸ்ட் பக்கம் மேகாலயா அந்த பக்கம் நேபாள் பூட்டான் போகணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஆமாம், இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 2,43,600 ரூபாய். ஓ ஓகே. ஆன் ரோடு பிரைஸ் வந்து 2,46,000 ரூபாய். திருநெல்வேலி பிரைஸ். ஓகே. நீங்கள் வேணும் அப்படின்னாச்சுன்னா திருநெல்வேலி ஷோரூம் இருக்குது, அங்கே போய் கண்டிப்பாக இது பண்ணுங்க. ஓகே. நம்ம சேனலை எதையும் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு வண்டியை எல்லாமே வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் ஓரளவு. கண்டிப்பாக வண்டி வந்து நல்லாவே இருக்குது. நான் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ரைடு பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குது. அட்வென்ச்சர் கண்டிப்பாக வாங்கலாம். ரைடு போகிறவங்களுக்கு டூரிங் ப்ளஸ் அட்வென்ச்சர் தானே வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு விளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. தூக்குடா. ஓகே, ஹைட்டு நல்லாவே இருக்குங்க, வேறு லெவல். கிளச்சும் ஓகே, நம்மளோட கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருக்குது. போலாமா? போங்க, பாய். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ த்ராட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது இன்றைக்கி. ஸோ நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. நைட்டில் வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பாங்களான்னு தெரில. ஸோ நைட்டு லைட் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இங்கேவே லைட் ரொம்பவே இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ 6 கியரில் போட்டு 56 தாங்க போயிட்டுருக்கேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எந்த வித வைப்ரேஷன் வந்து நம்ம ஃபுட் பேக்லேயும் சரி நம்ம ஹேண்டில்லையும் சரி எதுவுமே தெரில, நீட்டாக இருக்குது. பிரேக்கிங்லாம் வேறு லெவலுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடு வந்து ரோட்டில் இருக்குது. கிளச்செலாம் அடி சும்மா பம்ப் ஆகுதுங்க. வாவ், உண்மைக்கு ஆசம். ஸோ தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நம்ம பீச் ரோட் வழியாக போயிட்டுருக்குறோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காந்து அப்படியே நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறைய கூட்டங்கிறது இருக்குது. அப்படியே அந்த வியூ பாருங்கள், தெரியுமான்னு தெரில. ஸோ நம்ம ரோட்டை பார்த்து ஓட்டுவோம், ஏன்னா இது புது வண்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். உண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ த்ராட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி கொடுக்கறதுக்குள்ளே சும்மா அப்படி சல்லுன்னு போகுதுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமி பாயோட ஃபாக்லாம் பவரை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ த்ராட்லிங் பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ உண்மைக்கும் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை எஸ்டி அட்வென்ச்சர். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சுக்க. உண்மைக்கு சூப்பராக இருக்குது. ஸோ சீட்டு குஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயனை விட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நம்ம டாமினார் மாதிரி தான் இருக்குது. ஸோ உட்கார்ந்த ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ மற்றபடி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. காற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்குது. ஸோ வாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரில. நம்ம இந்த தூத்துக்குடி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் இப்போ நிறைய நடக்குதுங்க, ஒன்றுமே சொல்ல முடியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வண்டி ஆக்சிடெண்ட். இப்போ நாங்கள் டீ குடிச்சுட்டு நம்ம இப்போ வண்டி எடுத்தோம் தெரியுமா, அதில் ஒரு R15M ஆக்சிடெண்ட்டுங்க. அவ்வளோதான், முன்னாடி டூம் உடஞ்சிருச்சு. போலீஸ்காரங்க வச்சு வெளுத்துட்ருக்காங்க. சாரி, த்ராட்டில் பாருங்களேன், சும்மா விட்டோன்னா பம்ப் ஆகுதுங்க வண்டி அந்த அளவுக்கு. ஆனால் ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேற லெவலுங்க. வாவ் வாவ். அப்படியே அந்த 300cc தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இருக்குங்க. ஹிமாலயனை விட வேறு லெவல். ஸோ எஸ்டி அட்வென்ச்சர் நம்ம ஒரு அட்வென்ச்சர் பைக் எடுக்கணும். ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2.43 வருதுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ மற்றபடி நம்ம வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா 2.6 தான், இது 2.4. ரொம்ப வித்தியாசம் இல்லைங்க, 20,000 ரூபா தான் வித்தியாசம். ஸோ ஓகே, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சேஃபா வெற்றியோட திருப்பி வரும். கண்டிப்பா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் கண்டிப்பாக நம்ம போவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரீல்ஸ் இல்லைன்னா வீடியோவாக வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ
கண்டிப்பா ப்ரோ பாப்போம் ப்ரோ சேஃபா போய்ட்டு ஆமா வச்சுக்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு.